ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு சாம்பார் ரெசிபி தான் செய்ய போகிறேன். அரைச்சி விட்ட சாம்பார். இது சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா பவுடர் அரைக்கணும். அதுக்கு நம்ம என்னென்ன தேவையான பொருட்களை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா வதங்கணும், அதற்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது வறுப்பட்ட உடனே நம்ம இதுக்கு காஞ்சி மிளகாலாம் சேர்க்க போகிறோம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். கடலைப்பருப்புலாம் நல்லா வறுப்பட்ட உடனே ஒரு 4 காஞ்சி மிளகா, ஒரு 2 பேட்கே மென்ஷன்காய் ரெண்டும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். இது பாருங்கள், கலர் நல்லா மாறிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 4 காஞ்சி மிளகா, ஒரு 2 பேட்கே மென்ஷன்காய் அது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட ஒரு கைப்பிடி எவ்வளோ தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு தட்டில் போட்டு ஆற போட்டுட்டு அப்புறம் நம்ம ஜாரில் இது ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அது ஆறட்டும். அதுக்குள்ளே இன்னொரு பேனில் தாளிப்புக்காக எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், 2 காஞ்சி மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். இது கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஒரு 2 வெங்காயம் மெலிசாக கட் பண்ணது சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை தழை சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சு சேர்த்துட்டு அதுவும் சாஃப்டாக இருக்கும், நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின உடனே ஒரு முருங்கைக்காய், ஒரு 2 முள்ளங்கியை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இது எண்ணெயில் வதங்கினோடனே ஒரு 5 நிமிஷம் அது எண்ணெயில் வேகட்டும்னு மூடி வச்சிடலாம். அது வேகத்துக்குள்ளே நம்ம இந்த ஃப்ரை பண்ண எல்லா இது நம்ம ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பாருங்கள், எண்ணெயில் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு உங்களுக்கு என்னென்ன காய்கறி இருக்கோ எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் முள்ளங்கி, முருங்கைக்காய் அது சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்னென்ன இருக்கோ உருளைக்கிழங்கு, கேரட் எது இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். பீன்ஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், நான் புளி கரைச்சல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். காய் வேகிறதுக்கு முழுகிறவளோ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய் வேகணும் இன்னும், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். காய் வேகட்டும். பாருங்கள், நல்லா கொதி வருது, காய் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நாம் அரைச்சி வச்ச விழுந்து சேர்த்துக்கலாம். அந்த பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட நான் ஒரு கப்போ இது கூட நான் ஒரு கப்போல துவரம்பருப்பு வேக வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா கொதி வரட்டும்னு விடலாம். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வரணும். எல்லா மசாலாஸும் காயிலையும் பருப்புலையும் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும். அதனால நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், இது மாதிரி நல்லா கொதித்து வரட்டும். இது வந்த உடனே சாம்பார் ரெடி ஆகிடும். இது நல்ல சுவையான சாம்பார். சூப்பராக சுட சுட சாதத்துக்கு, இட்லிக்கு நம்ம போட்டு சாப்பிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிட்டு நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுட சுட அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், இது நல்லா இருந்ததா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.